அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 18/1/2026 தை மாதம் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 6:35 சூரிய லக்னம் மகரம். மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, எதிலுமே ஒரு முன்னேற்றம் காணப்படும். பெரியவர்களுடைய ஆசைகளை பெற வேண்டும். இதன் மூலம் வெற்றி பாதையில் உங்களுடைய தடை தாமதங்களை நீங்கள் விளக்க நேரிடலாம். தொலைத்துறையை பொறுத்தவரை இந்த ஆண்டிற்கான உங்களுடைய இலக்கு எட்டி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. வியாபாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது. ரியல் எஸ்டேட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகும், பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம், சாதகமான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு. தூர தேசத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரலாம். குடும்பத்தில் சிக்கல்கள் தீர நீங்கள் ஒரு தீர்வு எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடன் நல்ல ஒரு உறவு காணப்படலாம். தொழில்துறையில் தொழில் விரிவாக்க முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம். வியாபாரிகளுக்கு வெளி மாநிலம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. உத்தியோகத்தில் பணி சார்ந்த புதிய திறன்களை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ரியல் எஸ்டேட்லேயும் ஆவணங்கள் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேணும். ஷேர் மார்க்கெட்டில் கல்வி மற்றும் சர்வதேச பங்குகளில் ஆதாயம் உண்டு. மாணவர்களை பொறுத்தவரை உயர்கல்வி பெற்று வழிகாட்டுதல் கிடைக்கக்கூடியதாகும். செரிமான பிரச்சனைகள் ஏற்பட்டு தகுந்த சிகிச்சை மூலம் உங்களுக்கு விலகும். ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஆடைகளும் பள்ளி குழந்தைகளுக்கு எழுதுபொருள் புத்தகம் பரிசாக வழங்குவது நல்ல ஒரு பலன்களை உங்களுக்கு தரும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தில் அனைவருடனும் எளிதாக நீங்கள் பழகும் தன்மை உங்களுக்கு ஏற்படலாம். தொழிலை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாகவும், குழந்தைகளுடைய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இன்று பழைய கடன்களை ஒரு வழியாக நீங்கள் முடித்து விடுவீங்க. உங்களுக்கு தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து இடலாம். வியாபாரிகளுக்கு நிதி விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. உத்தியோகத்தில் வழக்கமான பணிகளிலுமே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ரியல் எஸ்டேட் துறையில் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்பார்த்த கடன் வந்து சேரலாம். ஷேர் மார்க்கெட் பிரிவிலும் உங்களுக்கு பத்திரங்கள், இன்சூரன்ஸ் ஆகியவற்றெல்லாம் ஆதாயம் உண்டு. வயிறு மற்றும் முதுகுவலி ஆகியவற்றால் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். மன பதட்டத்தை தவிர்க்க வேணும். இரவில் சீக்கிரமாக உறங்க செல்வதும், மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை பெற்றவர்களுக்கு உதவி செய்வதும் நல்லது. கடகராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தின் மீது பற்று கொண்ட உங்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சூழ்நிலை நிலவும். நண்பர்களுடைய விஷயத்தில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் எச்சரிக்கையாக நீங்கள் செயல்பட வேண்டும். தொழில்துறையில் புதிய தொழில் கூட்டாளிகள் வந்து சேர்வாங்க. வியாபாரிகள் வியாபாரத்தில் முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சக ஊழியர்களுடன் நட்பாக நீங்கள் இருக்க வேணும். ரியல் எஸ்டேட் துறையில் குத்தகை ஒப்பந்தங்களில், வாடகை ஒப்பந்தங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. மாணவர்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு மாற்றம், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கக்கூடியதாகும். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் படிப்பதற்கான கால அட்டவணைகளை தயாரித்து அதன்படி படிப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. நிதியில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, சிறிய விஷயங்களில் கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.
இந்த காலகட்டத்தில் குழந்தைகளுடன் பொழுதுபோக்கில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீங்க. நண்பர்கள் மற்றும் குடும்ப உறவினர்களுக்காக செலவு செய்யக்கூடியதாகவும் தொழில்துறையில் நீண்ட காலமாக எதிர்பார்த்த வழிகாட்டுதல்கள் கிடைச்சிருக்கு. வியாபாரிகளை பொறுத்தவரை புதிய முயற்சிகளில் லாபம் அடைவாங்க. உத்தியோகர்கள் உங்களுடைய வேலைகளை நீங்களே செய்வது நல்லது. ரியல் எஸ்டேட்லேயும் ஆடம்பர சொத்துக்களில் முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு ஆரோக்கியமாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தரக்கூடியதாக இருக்குது. தொடர்ச்சியான வேலை காரணமாக உடல் அசதி மற்றும் முதுகுவலி ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் உங்களுக்கு விலகக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது. தாய் வழி உறவினர்களுடன் தொடர்பு ஏற்பட்டு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்வீங்க. தொழில்துறையில் பணியாளர்களுடைய குறை கேட்டு சரி செய்ய வேண்டியதாகும். வியாபார நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடியதாகும். இந்த பயணம் உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. சளி, இருமல், இரத்த அழுத்தம் ஆகியவை ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். தினமும் புல் தரையில் மீது சிறிது நேரம் நடப்பது, அரச மரத்துக்கு அடியில் உள்ள பிள்ளையாருக்கு மஞ்சள் நிற மாலைகளை சமர்ப்பிப்பது உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்படின்னும் சொல்லலாம். இந்த காலகட்டம் முழுவதுமே சிறப்பான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு நெருங்கிய நண்பர்களோடு அளவில்லாது நீங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடியதாகும். தகவல் தொடர்பு மூலம் பொருளாதார நிலை உயரக்கூடியதாகும். தொழில்துறையில் தங்களுக்கான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவீங்க. வியாபாரிகளுக்கு குறுகிய தூர பயணம் செல்ல வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம். நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு நல்லது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு ஆரோக்கியமாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. பணத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமான முறையில் பணத்தை சேகரிக்க வேண்டியது நல்லது. கண் மற்றும் தொண்டை ஆகியவற்றில் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். பெண்கள் துளசி செடிக்கு தீபமேற்றி வைப்பது, ஆண்கள் பெருமாள் கோவிலுக்கு மல்லிகை மாலை சமர்ப்பிப்பது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுக்கு நல்ல பல வாய்ப்புகளை தரக்கூடியதாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மகரம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு நடைமுறை விஷயங்கள்லாம் கவனம் செலுத்த வேண்டியது நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டத்தில் நிதி நிலைமை மேம்படக்கூடியதாகும். குடும்பத்தார் மற்றும் சுற்றத்தார் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில்துறையில் அதிகாரத்தை நிலைநீட்டக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு இருக்குது. வியாபாரிகளுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடலாம். உத்தியோகத்தில் துணிச்சலாக செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. ரியல் எஸ்டேட்டில் நீண்ட காலமாக முதலீடு செய்யலாம். ஷேர் மார்க்கெட் நிலவரத்தை ஆராய்ந்து நீங்கள் முதலீடு செய்ய வேண்டும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளுக்கு சிறப்பாக தயாராக வேண்டும். வேலை பளுவால் முழங்கால் மற்றும் கால்களில் வலி ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும். பெருமாள் கோவிலுக்கு நல்லெண்ணெய் தானம், பக்தர்களுக்கு வெள்ளை எள்ளுருண்டை பிரசாதம் தருவது நல்லது. கும்பம் ராசியில் பிறந்தவர்களுக்கு புதுமையான எண்ணமும் மனிதாபிமான குணமும் கொண்ட கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு மற்றும் முதலீடுகளில் ஈடுபடும் காலகட்டம். பணவரவு கூடுதல் முயற்சிகளில் குறித்த நேரத்தில் உங்களுடைய விஷயங்களை பிறரிடம் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம். தொழில்துறையில் எதிர்கால திட்டங்களை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். வியாபாரிகளுக்கு நிலுவையில் உள்ள கடன்களை தீர்க்க முயற்சிக்க வேண்டியது நல்லது. ரியல் எஸ்டேட்லேயும் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் சிறிது காலம் தள்ளி வைக்க வேண்டும். ஷேர் மார்க்கெட்லேயும் முதலீடு செய்ய 2 முறை ஆலோசனை பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லாத உடல் சோர்வு மற்றும் கண்கள் பாதங்களில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகக்கூடிய வகையில் இருக்குது. மீனம் ராசியில் பிறந்தவர்களுக்கு கற்பனை திறன் உன்னுறவு கொண்ட உங்களுக்கு இந்த காலகட்டம் நீண்ட நாட்களாக சகோதரர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடியதாகவும் புதிய தொடர்புகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை மேம்படக்கூடியதாகவும் இருக்குது. தொழில்துறையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. மூட்டு மற்றும் கணுக்கால்களில் வலி ஏற்பட்டு வீக்கம் ஏற்பட்டு சிகிச்சையால் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. அரச மரத்துக்கு அடியில் மஞ்சள் தடவி வேருக்கு நீர் வார்ப்பதாலும் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் படும்படி நடப்பதாலும் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.